புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. குரு பகவானினுடைய பயிற்சி என்னைக்கு நடக்க இருக்கு, கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? பொதுவாகவே குரு பகவானினுடைய பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இடையில சில மாதங்கள் அதிசாரம் அப்படி வக்ரகதியில் அமைப்புகள் எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு ஆண்டு அப்படிங்கிறது குரு பகவானினுடைய ஒரு பூரணமான நல்ல பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும். அதில் இந்த வருஷம் குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்ச குருவாக இருக்க போகிறாரு. ஒரு அற்புதமான வாய்ப்பு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த குரு பகவானினுடைய பூரணமான பலன் அது கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்க போகுதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கொடுக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, குரு பகவான் இருக்கிற அமைப்பு ஒன்று, அவருடைய பார்வை பலன்களால் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு. அதில் உச்ச குரு பார்த்தா சும்மாவாக இருப்பார். நிறைய நன்மைகளை கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். குரு பார்வை அப்படின்னாலே ஒன்று தீருது, ஒன்று நம்மளை விட்டு பிரச்சனைகள் போகுது. ஒரு புது வரவு நல்ல வாய்ப்புகளை நமக்கு கொடுக்குது. ஏற்கனவே தொந்தரவாக இருக்கக்கூடிய விஷயங்களை புரிய வச்சு நமக்கு சரி பண்ணி கொடுக்குது. மனஸ்தாபங்களில் இருக்கவங்க கூட புரிஞ்சுக்கிறாங்க நம்மளை. ஏன்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அவங்களால அடுத்த படியை எடுத்து வைக்கவே முடியாது. அந்த கன்னிராசி புதனினுடைய அம்சமாக இருக்கிறதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தடங்களாகி நிற்கிது அப்படின்னு சொன்னால், எதுக்கு நிற்கிது அப்படின்னு குழப்பப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அடுத்த கட்ட மூவுக்கு அவங்களால போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பர்ஃபெக்ஷனை எப்போவுமே விரும்பக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ஷனான அமைப்பை குரு கொடுக்கறதுக்கு காத்திருக்காருங்க அப்படின்னு சொல்லலாம். குழப்பமாக இருந்த மனநிலைக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு குரு வர்றாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜூன் மாதத்தில் 1ஆம் தேதி நள்ளிரவு சரியாக 1:50 திங்கட்கிழமை அன்னைக்கு மங்களகரமான அந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்தை விட்டு கடகத்திற்கு உச்சம் பெறாரு. அதில் ஒரு 3 மாதம் நல்ல அமைப்புகள் இருந்தாலும் கூட அந்த வருஷத்தோட அந்த 31 அக்டோபர் 2026 அதிசாரமா சிம்மத்திற்கு போயிட்டு திரும்ப ஜனவரி மாதம் 24ஆம் தேதியில உங்களுக்கு கடகத்திற்கே உச்சமாகி திருப்பி 6 மாதங்கள் அங்கேயே இருப்பார். இங்கே போய் அங்கே போய் வர்றதுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அதிசார பயிற்சியை அந்த 3 மாதங்களுக்கு தனியாக பிரித்து நான் கொடுத்துட்றேன். மொத்தத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உச்சகுரு அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். அதில் கன்னிராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு உட்கார்றாரு. 11ஆம் இடத்துல முதல் கன்னிக்கு குரு யாரு? 4-7 குரு கேந்திரத்துக்கு அதிபதியாக உடைய கிரகம். ஒரு கேந்திரத்துக்குரிய கிரகம் இப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் வரைக்கும் புதிய விஷயங்கள், அதாவது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மகரத்தை குரு பகவான் பார்ப்பாரு. அது கன்னிராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, ராசிக்கு அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது மட்டுமல்லாம அந்த 5ஆம் இட அதிபதியையும் குரு பார்க்கறாரு. அதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம். அந்த குரு அப்படி வந்துட்டாலே பூர்வ ஜென்ம புண்ணியத்தோட பலனா உங்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் அந்த இடத்துல கிடைக்கும். குழந்தைகளுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திர பாவகத்தை சொல்லக்கூடிய இடம். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சுபகாரியங்கள் எல்லாமே வீட்டில் நடக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறத நீங்கள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாகும். கன்னிராசிக்காரர்களோட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது ஒரு குதூகலமான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனால இது ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்பு, பூர்வ ஜென்ம நல்ல விஷயங்கள் அது எல்லாமே இவங்களுக்கு ஒரு நட்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த நட்புனால உயர்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகும். ஏன்னா அது லாபத்தில் குரு உக்காந்து பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு.
பூர்வ புண்ணியாதிபதியை பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ராசிக்கு 7ல் சனி பகவான் உட்கார்ந்து ராசியை பார்க்கும்போது கண்டக சனி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டக சனி அப்படின்னு சொன்னால் எதிர்பாராத விபத்துகள் மட்டும் இல்லாமல் ராசிக்கு 7ஆம் இடம் சமசப்தமான இடமாக இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப், அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், அல்லது நீங்கள் காதல் பண்ணுறீங்க அது ஒரு பார்ட்னர். இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே சில பிணக்குகள் 7ல் இருக்கக்கூடிய சனி பகவானால் கன்னி ராசிக்கு ஏற்பட்டது. இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிற மனோபுத்தி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலையும் அந்த பார்ட்னர் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலையும் 2 பேருக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி ஒரு சுப பலன்கள் அந்த இடத்துல நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த சுப பலனை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு வரும்போது வீட்டில் கல்யாணம் நடக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுப காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஏன்னா 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த பாக்கியமும் கன்னிக்கு இருக்கு. அந்த திருமண பாக்கிய அமைப்பு இருக்கு. திருமணத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஓரளவு நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத விபத்துகள் கண்டங்களை சந்திக்க இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் கண்டக சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை உச்சகுரு பார்க்கறதுனால நிறைய நன்மைகள் இவங்களுக்கு இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சிக்கு அப்புறமா அரசியல்வாதிகளுக்கு இதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, முதுமையில் இருக்கவங்களுக்கு பெரிய பயம் என்ன அப்படின்னா, 6ஆம் இடம் தான் நோயை குறிக்கக்கூடிய இடம். நம்ம நோய்வாய்ப்பட்டு இன்னொருத்தர் பார்த்துக்க வேண்டிய நிர்பந்தத்தில் சிக்கிறோமோ அப்படின்னு நிறைய கன்னிராசிக்காரங்க நினச்சிட்டு இருக்காங்க. 6க்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால நோய்க்கு தீர்வு கிடைக்குது. இந்த இடத்துல அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் ஒரு உணவு முறைகளை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்துடலாம். கன்னிராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கன்னி ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த கண்டக சனி மூலமாகவும் அதுக்கு முன்னாடி இருந்த விரய சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாக சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு கடவுளே அப்படின்னு வேண்டுறீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமாகும் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் மட்டும்தாங்க அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னோட வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் இந்த மாதிரியே எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கோ, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது தாங்க இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம்.
நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை யாராவது ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கமெல்லாம் பேச மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தன்னோட கஷ்டம் அவங்க கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஒரு ஆள் கூட கிடையாது. ஏதோ தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கும்போது உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கடந்த 2024 2025 காலகட்டங்களில் ரொம்பவே மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க கன்னிராசிக்காரங்க. ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விரய சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த விரய சனி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு அளவுகளை அதிகமாக என்னதான் நீங்கள் குறைச்சிக்க ட்ரை பண்ணாலும் ஏதாவது ஒரு வீண் செலவு அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டே இருந்திருக்கும். கடந்த 2 வருஷமாகவே பொருளாதாரத்தில் ஒரு நடுநிலை அப்படிங்கிறது இருந்திருக்கவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறைவான பண மதிப்போடு தான் உங்களுக்கு இருந்திருக்கும். வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்திருக்குமே தவிர சேவிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே இருந்திருக்காது. வீண் செலவு அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கண்டகசனி அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. இதோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த 2.5 வருஷத்திற்கு இருக்க போகுது. இருந்தாலுமே கூட ஒரு சில வருஷங்களினுடைய மாற்றங்கள் மூலமாக இந்த கண்டகசனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீக்கிரமாகவே குறைய போகுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய வக்ர நிவர்த்தியானது குருவுடைய ராசி, அதாவது மீன ராசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுது. அப்படி குறையிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்கள் செஞ்ச கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை கொடுப்பாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட தேவைக்காக என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவினுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாளாக குரு பகவான் உங்கள் ராசியில் 8ஆம் இடத்துல இருந்ததுனால தான் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். கடந்த காலகட்டங்களில் இப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால இத்தனை நாளாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் நிச்சயமாக உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கையானது ஒன்றாக இருக்குதுங்க. இந்த 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ராஜயோகத்திற்கு இணையான ஒரு விஷயமாக தாங்க கருதப்படுது. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் பொருளாதார முன்னேற்றமும் உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல தொடக்கம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போய் 10,000 15,000 சம்பளத்திற்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்திற்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க
அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப்போ, ப்ரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலுமே அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸு அப்படின்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்ருக்கிற நபர்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களினுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களினுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்த நபர்கள் அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் எல்லாமே விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் சீக்கிரமாக கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரப்போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருங்க. தெய்வ சிந்தனைகள் அதிகமாகும். பெரியோர்களினுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். மூடி கிடந்த நிறுவனங்களை இப்போ நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். நிறைய விஷயங்களில் முதலீடு போட்டிங்க அப்படின்னா வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கல்களையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பிட்ட பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாகவே நடந்துருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப பாவம். ஏண்டா கன்னிராசியில் வந்து ஆண்களாக பிறந்தோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நிறைய நபர்கள் இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு.